தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மசூதிக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பவித்ரா. தென்காசி மாவட்டம் புளியங்குடியிலிருந்து தென்காசியை நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த மகளிர் அரசு பேருந்தானது கடையநல்லூர் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே ஆட்டோ ஒன்று வந்ததால் அதில் மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை திரும்ப முற்பட்ட போது பேருந்தானது திடீரென அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மின் கம்பத்தில் மோதி அங்கிருந்த பள்ளிவாசலுக்குள் புகுந்தது. பேருந்து மோதியதில் பள்ளிவாசல் முன்பு நின்றிருந்த இரண்டு சக்கர வாகனங்கள் இரண்டு வாகனங்கள் சேதமடைந்தன. பள்ளிவாசல் தடுப்பு சுவரில் மோதிய பேருந்து விபத்துக்குள்ளான நிலையில் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பினர். பள்ளிவாசலில் தொழுகை நேரம் இல்லாததால் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. அரசு பேருந்தானது எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளான நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவலுக்கு நன்றி விமலவேலன்.